ஒரு நாளும் வாரத்தில் இட் இஸ் கால்ட் திங்க் டே. திங்க் பண்றதுக்காக ஒரு நாள். மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாய்க்கு வருஷத்துல ஒரு வாரம் திங்க் வீக். எல்லாரும் வெளியே போய் திங்க் பண்ணிட்டு வாங்க. நாம திங்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு என்ன வேணும். அதனால என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், இன்னைக்கு நீங்க 100x வரணும். 2x சாதாரணமா நடந்துரும் சார், நீங்க கவலையப்படாதீங்க. இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் வளர்ச்சி. இன்னும் 20 ஆண்டுகள் கழிச்சு நீங்க எல்லாம் 3 மடங்கு வளர்ந்துருப்பீங்க. ஆனா நமக்கு 3 மடங்கு வேண்டாம், 100 மடங்கு வேண்டும். 100 மடங்கு பாசிபிளா? 100% பாசிபிள். நம்ம கண் முன்னாடி 100 மடங்கு வளர நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு. அந்த லீடர் என்ன வித்தியாசமா பண்றாரு? திங்க் பண்றாரு, யோசிக்கிறார், எழுதுறாரு, பிளான் பண்றாரு, டைரி போட்டு நோட் பண்றாரு, டைம் 24 மணி நேரத்தில் செக்ரிகேட் பண்றாங்க. தேவையில்லாம எதுவும் பேசுறது இல்ல. இன்னும் இளைஞர்கள் ஒரு சின்ன நிறுவனம் நடத்துறீங்க, உள்ள இருக்கீங்க, ஒரு வாரத்தை ஒரு நாளை திங்க் பண்றதுக்கு வைங்க, எழுதுங்க. இன்னைக்கு ஒரு சின்ன நிறுவனம் நடத்துறீங்க, எப்படி பெருசு செய்ய முடியும், எப்படி மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், புதுசா எந்த கஸ்டமரை கொண்டு வரலாம், எந்த ப்ராடக்டை கொண்டு வரலாம். எல்லா நாளும் நீங்க ஃபயர் ஃபைட்டிங் பண்ணீங்கன்னா 365 நாளும் நீங்க ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா நான் 5 நாள் ஃபயர் ஃபைட் பண்றேன், ஒரு நாள் யோசிக்கிறேன், ஒரு நாள் எக்ஸிக்யூட் பண்றேன்னு யோசிக்கிறேன். திஸ் ஸ்கில் இஸ் கால்ட் தி கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில். ஆங்கிலத்தில் இதை அமெரிக்கன்ஸ் ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. அமெரிக்காவில் ஒரு டிப்பிக்கல் வெள்ளைக்காரனை பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவான். அவன் ஆபீஸ் 7 மணிக்கு வருவான். நியூயார்க் போய் பாருங்க, 7 மணிக்கு வந்து 10 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவான். அவனுடைய திங்கிங் நேரமே 4:30 to 7. 7 மணிக்கு ஒரு நல்ல வெள்ளைக்கார அமெரிக்கன், ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஆளுமை, காலையில திங்கிங் பார்ட் முடிஞ்சது. 10 மணிக்கு மேல ஒன்லி ஃபயர் ஃபைட்டிங். அவன் திங்கிங் ஏர்லி மார்னிங் வச்சுக்கிறான். ஜெர்மன்ஸ் ஏர்லி மார்னிங் திங்கர்ஸ். இந்த நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னாடி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் சார். இந்தியாவில் நம்ம வளர்றோம் வளர்றோம் வளர்றோம், எஸ் வளர்றோம். ஆனா இந்த வளர்ச்சி பத்தாது சார், இந்த வளர்ச்சி பத்தாது. இன்னையிலிருந்து நீங்க 2047, இன்னைக்கு நம்ம $4 trillion, அமெரிக்கா $33 trillion, நம்மை விட 8 மடங்கு அதிகம். சைனா $17 trillion, நம்மை விட 4 மடங்கு அதிகம். இன்னைக்கு மோடி ஐயா சொல்றது, நாம 2047 வேகமா வளர்ந்து $50 trillion வரணும் அப்படிங்கிறார். 2047 நீங்க $50 trillion வரணும்னா இன்னையிலிருந்து நீங்க 13% வளரணும். ஒரு ஆண்டு 13% எவ்ரி இயர். டுடே we are growing at 8%. 2025-26 13% வளரணும். 26-27 13%. 27-28 13%. உலகத்தில் எந்த நாடும் 13% கடந்த 2000 ஆண்டுகள்ல எந்த நாடும் வளரவே கிடையாது. 20 ஆண்டுகள் சைனா 10% வளர்ந்தாங்க. 10% சைனா. நம்ம 25 ஆண்டுகள் 13% வளரணும்னா 40 வயசுக்கு கீழே இருக்கிற நீங்க உங்களுடைய திங்கிங்க மாத்தினீங்கன்னா மட்டும்தான் 13% 100 மடங்கு வளர்ச்சி நமக்கு வரும். நல்லா உணர்ந்து. நம்முடைய சொந்தங்கள் முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் கொண்டு வரணுமோ கொண்டு வந்துட்டாங்க. பேஸ் பில்ட் பண்றது கஷ்டம் சார். பேஸ் பில்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 50 trillion 13% growth rate for 25 years. திங்க் பண்ணுங்க, நேரத்தை உங்களுக்கு கொடுங்க. கீப் திங்கிங் திங்கிங் திங்கிங். ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீக் ஆஃப் தேர் கெரியர்ல இந்தியாவில் வந்து சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ராணிகேட்ல நீம் கரோலி பாபான்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. யாராச்சும் நீங்க உத்தராகண்ட் போனீங்கன்னா ராணிகேத்துங்கிற இடத்துல நீங்க போய் பார்க்கணும். நீம் கரோலி பாபான்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்றவர்கள் இந்த ஆசிரமத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்? அவங்களுடைய லைஃப் மெட்டீரியலிஸ்டிக் லைஃபா இருக்கு. ஸ்டீவ் ஜாப் வாண்டட் டு பில்ட் அ ப்ராடக்ட் இன்னோவேட்டிவ் கம்பெனி. இந்தியாவில தான் பதில் இருக்கு. நம்ம ஊருக்கு வர்றாரு. அவர் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. இந்த ஊர்ல என்ன பதில் இருக்கு? சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஸ்டீவ் ஜாப்ஸ் கண்டுபிடிக்கிறார். அவருடைய இன்னோவேஷனுடைய கீ சிம்பிளிசிட்டி. போன்ல பட்டன் இருக்கக்கூடாது, சிம்பிளிசிட்டி. அது வரைக்கும் போன்ல பட்டன் இருந்துச்சு. கேமரா தனி, ஃபேக்ஸ் மிஷின் தனி, பட்டன் போன் தனி, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதான் போன். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒருக்கா சொன்னாரு, என்னுடைய தொலைபேசியை கொண்டு போய்
ஆப்பிரிக்கால நான் போட்டுருவேன். ஆப்பிரிக்கால ஒரு ட்ரைபல் கேர்ள், அந்த பாப்பாக்கு ஸ்கூல்னா என்னன்னே தெரியாது. அந்த பொண்ணு இந்த போன் எடுத்து மூணு முறையில இந்த போனை ஓபன் பண்ணணும், 3 டைம்ஸ். உதாரணத்துக்கு என் போன் ஐபோன் என் கையில் இருக்கு. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் பொண்ணு அந்த போனை கையில் எடுக்குது, இப்படி பாக்குது, என்னது வித்தியாசமா இருக்கு, ஏதோ டப்பா மாதிரி இருக்கு, சோப்பு டப்பா மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு ஸ்டீவ் ஜாப்ஸ் திங்கிங் என்னன்னா, 3 கிளிக்ல உள்ள போயிடணும். ஃபர்ஸ்ட் கிளிக், போன் ஓபன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளிக், நான் போன் பண்ணேன். செகண்ட் கிளிக், ஓபன் பண்ணிட்டேன். தேர்ட் கிளிக், போன் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி 9 1 2 3 4 0 7 3 7. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்க டீமுக்கு சொல்லுவாங்க, சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டி சிம்பிளிசிட்டி. இல்ல சார் 4 டைம்ஸ் பண்ணிட்டேன், பத்தாது, 3 டைம்ஸ். இல்ல 5 இதுல பண்ணிடுறோம், இல்ல 3ல வேணும். டுடே ஆப்பிள் இஸ் கோயிங் ஃபார் சிங்கிள் பட்டன், ஒரே பட்டன். என்ன? வாய்ஸ். ப்ளீஸ் கால் குருமூர்த்தி அண்ணா, ப்ளீஸ் கால் சரஸ்வதி அக்கா. இன்னைக்கு 1 டிப்புக்கு போறோம். இது எப்படி வந்துச்சுங்க? திங்கிங் அண்ட் இன்னோவேஷன். திங்கிங் யாரோ யோசிச்சனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. இன்னைக்கு நீங்க டெஸ்லா பாத்தீங்கன்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கார்ஸ் இன்னும் அமெரிக்கன் மார்க்கெட்ல பெர்மிஷன் கொடுக்காம இருக்காங்க. இன்னும் 2 மாதத்துல பர்மிஷன் வந்துடும். நான் சமீபத்தில் யூஎஸ் போகும்போது டெஸ்லா சைபர் ட்ரக்ல ஓட்டி பார்த்தேன். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சைபர் ட்ரக். நீங்க உட்கார்ந்துக்கணும் பார்க்கிங்ல, நீங்க வாய்ஸ்ல சொல்லணும், கேன் யூ டேக் மீ டு ரோஸ் அவென்யூ 72A வுட் டிரைவ் ஸ்ட்ரீட். கார் ஸ்டார்ட் ஆச்சு, பார்க்கிங்ல ஸ்டியரிங் திரும்பிச்சு, பப்ளிக் பார்க்கிங்ல ரிவர்ஸ் எடுத்துச்சு. டெஸ்லா கம்பெனிக்குள்ள என்னது ரோடுக்கு வரல, கம்பெனிக்குள்ள ரிவர்ஸ் எடுத்துச்சு. சுத்தி 1000 காரை பார்த்துச்சு, 1000 காருக்குள்ள பூந்துச்சு, 1000 காருக்குள்ள ரவுண்டு போட்டுட்டு திரும்ப வந்து என்னைய பார்க்கிங்ல இறக்கி விட்டுருச்சு. இன்னும் 2 மாசத்துல இந்த டெக்னாலஜி ரோடுக்கு வரப்போகுது. 2 months. வெறும் வாய்ஸ் கமாண்ட்ல கார் ஸ்டார்ட் ஆகி நீங்க ஜஸ்ட் உட்கார்ந்துங்க, எல்லா வேலையும் செய்யும். அப்ப இன்னோவேஷன் எங்க இருக்குங்க? டெஸ்லா எங்க இருக்கான் பாருங்க. டெஸ்லா இன்னைக்கு இந்த லெவலுக்கு போனா மட்டும்தான் 100 மடங்கு சாத்தியம். இல்ல இருக்கிறதுல சின்னதா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண, நமக்கு அது வேண்டாம். இந்த இளைஞர்கள் நீங்க அதிகமா கொடுப்பீங்க, நம்ம நாடு நம்புது. This country believes you will contribute more. This country believes you will achieve 13% growth rate. This country believes you will hit 50 trillion. This country believes, இந்த நாடு உங்க லைஃப் டைம்ல வறுமை என்பதை நீங்கள் ஒழித்து விடுவீர்கள் என்று இந்த நாடு நம்புது. உங்க லைஃப் டைம். இன்னைக்கு 40 வயசு கீழே யார் இருக்கீங்க, நீங்க வறுமை அப்படிங்கறதை தூக்கி போட்டுருவீங்க. அதனால அன்பு சொந்தங்களே, 2வது திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு டைரி, ஒரு செல்போனை பிளைட் மோட்ல போட்டு 1 மணி நேரம் யோசிங்க. காலையில ஒரு 1/2 மணி நேரம் நேரமே எந்திரிச்சு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணாத எல்லா கம்பெனி காணாம போச்சு. இன்டெல் 1986, இன்டெல் ஒரு சிப் அப்படிங்கறத நம்ம கொடுத்ததே இன்டெல் தான் சார். இன்டெல் தான் சிப். நமக்கு சிப்னா இன்டெல் தான். யாருக்காவது தெரியுங்களா, போன ஆண்டு இன்டெல்னுடைய மொத்த நஷ்டம் $18 பில்லியன். ஒரு இன்டெல் நிறுவனம் நமக்கு சிப் கொடுத்த கம்பெனி, போன வருஷம் அவங்களுடைய நெட் லாசஸ் $18 பில்லியன். 1986க்கு பிறகு இன்டெல் நிறுவனத்தினுடைய முதல் லாஸ் போன வருஷம். ஏன்? நிவிடியா வந்து சாப்பிட்டான். இன்டெல் திங்க் பண்ணாத இடத்துக்கு நிவிடியா போயிட்டான். கேமிங் பத்தி இன்டெல் திங்க் பண்ணல, நிவிடியா திங்க் பண்ணான். கிராபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் ஜிபியூ பத்தி திங்க் பண்ணல, நிவிடியா திங்க் பண்ண. இன்னைக்கு இன்டெல் போகாத இடத்துக்கு நிவிடியா போய் உட்கார்ந்து இருக்கான். சோ இன்டெல்னால அதுக்கு போக முடியல, அந்த சிப் இன்டெல்னால டெவலப் பண்ண முடியல. $18 பில்லியன். இன்னைக்கு எல்லாத்துக்குமே சிப்பு வேணும் சார். டெஸ்லா சிப்பு வேணும், நிவிடியா சிப்பு வேணும், சைபர் ட்ரக் நிவிடியா சிப்பு வேணும். S-400 பாகிஸ்தான் அடிக்கிறீங்கன்னா அது எவ்வளவு காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன் பண்ணும் பாருங்க. மிசைல் அனுப்பிச்சிட்டான், ஆன்போர்டு கம்ப்யூட்டர் பார்க்கணும், அந்த மிசைலுடைய ப்ரொஜெக்டரை கால்குலேட் பண்ணணும், கம்ப்யூட்டர் பேரபோலிக் பார்த்த வேகமா கால்குலேட் பண்ணும், எங்க இன்டர்செப்ட் பண்ணு அது கால்குலேட் பண்ணும். மேல போய் அடிக்கலாமா, 40 கிலோமீட்டர் கம்மியா அடிக்கலாமா, 70 கிலோமீட்டர் கீழே வரலாமான்னு. சோ ஒரு சிப் உள்ள உட்கார்ந்து ப்ராசஸ் பண்ணுது. கரெக்ட் டைம்ல அந்த சிப் லான்ச் பண்ணணும்.
அந்த மிசைலுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சிப், ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸிங் சிப். இன்னைக்கு இந்தியாட்ட அந்த சிப் இல்லை சார். உலகத்தில் ஒரே ஒரு நிறுவனம் ஹாங்காங்ல டிஎஸ்எம்சின்னு ஒரு கம்பெனி இருக்கு, தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. உலகத்தினுடைய 90% சிப்பை அவ ஒருத்த மட்டும் செய்யறான். 90% ஃபாஸ்ட் சிப் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஒன் கம்பெனி. அவன் தான் நிவிடியாக் சப்ளை. அதுக்குள்ள நீங்க போகணும் சார், அதுக்குள்ள நீங்க போகணும். நான் பேசுவது ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா சார், நீங்க எந்த லெவல்ல திங்க் பண்ணணும்னு நான் சொல்றேன் சார். நமக்கு நார்மல் திங்கிங்கே வேண்டாம் சார், பெரிய லெவல் எக்ஸ்ட்ரானரி திங்கர். அந்த லெவல்ல கஷ்டப்படுவீங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் கஷ்டப்பட்டார், சொந்த கம்பெனிலேருந்தே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, வெளியே போடா அப்படின்னு. அவர் ஆரம்பிச்ச 1976 கம்பெனியிலிருந்து 1980 ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே துரத்துனாங்க. 4 ஆண்டுகள் இந்தியாவில் பிச்சைக்கார மாதிரி சுத்தினார் எல்லா பக்கமும். அப்பதான் நீம் கரோலி பாபா ஆசிரமத்துக்கு போறார். அப்ப நினைக்கிறாரு, என்னடா இவ்வளவு பெரிய நிறுவனம் காப்பி அடிச்சு நிறுவனத்தை நடத்துறீங்களே, இன்னோவேஷனே இல்லையே. அப்ப யோசிச்சதுதான் சிம்பிளிசிட்டி. அதனாலதான் ஆப்பிள் பாத்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள் ப்ராடக்ட். இரண்டாவது நான் சொன்ன உங்களுக்கு பகிர்ந்த விஷயம் கிரிட்டிக்கல் திங்கிங். நீங்க எல்லாரும் திங்க் பண்ணணும்.